வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான முள்ளங்கி பொரியல், நூக்கல், தண்ணி, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் முள்ளங்கி பொரியலுக்கு முள்ளங்கியை தோல் சீவி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வடசட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய் இதை போட்டு கூடவே உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது வதங்கி வந்த உடனே நம்ம வெட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி கூட்டு ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இதில் டிஷ் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கு கொஞ்சம் போல் சீரகம் தேய்ச்சி போட்டுட்டு தேங்காயும் போட்டு இறக்கிடலாம். வாங்க அருமையான சாம்பார் வச்சிடலாம். மணக்க இதுக்கு நான் பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டு பாதியாக வேகட்டோன்னா அடுப்பில் வச்சுருந்தேன் குக்கரில். அது பாதி வெந்துருச்சு. இப்போது கொஞ்சம் போல் சீரகமும் வெந்தயமும் அப்புறம் வெட்டி வச்ச காய்கறியை, வெங்காயம், தக்காளி, கூடவே சாம்பார் பொடி, புளி தண்ணி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பழைய சாப்பாட்டு வடகம் தான் பொரிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பழைய சாப்பாட்டோட ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு இருக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு அரைச்சிட்டு காய வைக்க, அதை உப்பு பார்ப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சீரகமும் போட்டு கலந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இது பொரிக்கும்போது ரொம்பவே மனமும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பொரித்து எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா பதத்து போகாமல் இருக்கும். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், காய் எதுவுமே குழஞ்சி போகலை. எப்படின்னா விசில் வந்த உடனேயும் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ காய் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது வடசட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு அந்த சாம்பார் எடுத்து வடசட்டிக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி இறக்கும்போது மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பார் மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்தி வைங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு, முள்ளங்கி பொரியல், பழைய சாப்பாட்டு வடகம், ஊறுகாய், அருமையான சாம்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.